வணக்கம். வசந்த காலம் யூடியூப் சேனல் வாயிலாக இந்த இனிய காலை பொழுதில் உங்களுடன் தொடர்பு கொள்வது ஜோதிடர் சண்முகப்பிரியன், சென்னை அடையாறிலிருந்து. இன்றைய நாள் ஜனவரி மாதம் 3ஆம் தேதி புதன்கிழமை, சோபகிருது வருடம், மார்கழி மாதம். மார்கழி மாதத்தில் இது 18ஆம் திருநாள். இன்றைய நட்சத்திரம் உத்திரம், மதியம் 1:06 வரை. அதன்பின் ஹஸ்தம். திதி தேய்பிறை சப்தமி, மாலை 5:30 வரை. அதன்பின் அஷ்டமி. யோகம் அமிர்த யோகம், மதியம் 1:06 வரை. அதன்பின் யோகம் நன்றாக இல்லை. கும்ப ராசிக்காரர்களுக்கு சந்திராஷ்டம தினம். இன்று தேய்பிறை அஷ்டமி. கால பைரவரை வழிபட வேண்டிய தினம், நாள். இன்றைய தினத்திற்கான ராகு காலம் நண்பகல் 12 மணி முதல் 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 முதல் 9 வரை. குளிகை நேரம் காலை 10:30 முதல் நண்பகல் 12 வரை. இன்றைய தினத்திற்கான நல்ல நேரம், சுபகோரை எனப்படும் நல்ல நேரங்கள் காலை 6 முதல் 7 வரை, காலை 9 முதல் 10 வரை, மாலை 4 முதல் 5 வரை, இரவு 7 முதல் 9 வரை. இன்றைய கிரக நிலவரம். இன்றைய கிரக நிலை: மேஷத்தில் குரு, கன்னியில் சந்திரன் கேது, விருச்சிகத்தில் புதன் சுக்கிரன், தனுசில் சூரியன் செவ்வாய், கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு. இன்றைக்கி மாலை நேரத்தில் தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிற திதி வருகிறது. அதனால் இன்றைக்கி கால பைரவரை வழிபட வேண்டும். மாலை 5:30 மணி வரைக்கும் சப்தமி திதி, அதற்கு பிறகு அஷ்டமி திதி ஆரம்பமாகிறது. என்னைக்கு அஷ்டமி மாலை நேரத்தில் இருக்கோ அன்றைக்கி தான் தேய்பிறை அஷ்டமியை முன்னிட்டு கால பைரவருக்கு வழிபாடுகள் நடக்கும். என்ன வழிபாடு நடக்கும்? மாலை நேரத்தில் சிவ ஆலயங்களில் கால பைரவருக்குன்னு தனி சன்னதி இருக்கும். அங்கே அபிஷேக ஆராதனைகள்லாம் செய்து தீபாராதனை காட்டுவாங்க. சரி, இந்த கால பைரவர் வழிபாடு எதற்காக பண்ண வேண்டும், ஏன் பண்ண வேண்டும், அதனால் நமக்கு என்ன பயன்? சில பேருக்கு ஒரு இனம் புரியாத ஒரு பயம் மனதில் இருக்கும். அவங்க எதையோ ஒரு விஷயத்தை மனசில் நினச்சி பயந்துகிட்டே இருப்பாங்க. அவர்கள் வெளியே சொல்ல முடியாது. என்ன, எதுக்கு பயப்படுறீங்க அப்படின்னா அதுக்கு சரியான காரணத்தை கூட அவங்களால சொல்ல முடியாமல் இருப்பாங்க. ஏதோ எனக்கு புரியல, ஆனால் மனது பயமாக இருக்குது அப்படிம்பாங்க. மருத்துவர்கிட்ட கொண்டு போனோம்னா அவர் ஸ்லீப்பிங் பில்ஸ் கொடுத்து தூங்க வைப்பார். அவ்வளோதான் ஒரு லெவலில் அவங்க முயற்சி எடுப்பாங்க. இல்லைனா அதுக்கு அடுத்த ஸ்டேஜுக்கு போனால் அது வேறு மாதிரி போயிடும். அதனால் அவர்களை ஊக்குவப்படுத்தி தைரியப்படுத்துவாங்க. அவ்வளோதான், அதுக்கான ஒரு ஆன்சைட்டி டேப்லெட்ஸ் கொடுப்பாங்க படபடப்பை அடக்குவதற்காக. ஆனால் ஒரு ஜோதிட ரீதியாகவோ அல்லது ஒரு ஆன்மீக ரீதியாகவோ நம்ம இதை பார்த்தோம்னா பயம் அப்படிங்கிறத போக்குவதற்கு கால பைரவர் வழிபாடு அப்படிங்கிறது தான் ஒரு சிறப்பானதாக இருக்குது. மனம் பேதலிக்கும். ஏதோ நடக்காத ஒரு விஷயத்தை நடந்ததாக யோசிப்பாங்க. இந்த மாதிரியான நிலை இருப்பவர்கள் ஒரு 3 மாதங்கள், அதாவது மாதத்துக்கு ஒரு முறை தான் இந்த வழிபாடு வரப்போகுது. தேய்பிறை அஷ்டமி அப்படிங்கிறது 3 மாதங்கள் தொடர்ந்து தேய்பிறை அஷ்டமி அன்று சிவ ஆலயம் சென்று காலபைரவருக்கு நடக்கக்கூடிய அந்த பூஜைகள் ஆராதனைகளில் கலந்து கொண்டால் கண்டிப்பாக மனதில் இருக்கக்கூடிய பயம் விலகும், தைரியம் பிறக்கும். காரணம் இல்லாமல் பயப்படுவாங்க. யாரோ எனக்கு ஏதோ வச்சுட்டாங்க, செய்வனை பண்ணிட்டாங்க, பில்லி சூனியம் வச்சுட்டாங்கன்னு. பில்லி சூனியமும் கிடையாது, சில்லி சூனியமும் கிடையாது. இது நான் பல வாட்டி சொல்லியிருக்கேன். எந்த ஒரு சூனியம் வச்சாலும் இறைவன் முன்னாடி நம்ம போய் நின்னோம்னா அந்த சக்திகள் தவிடுபடி ஆகிடும். முதல்ல அப்படி கிடையாது, அப்படி இருந்துச்சுன்னா அது ஒன்றும் இல்லாமல் போயிடும். அதற்காக தான் நம்ம ஆலயம் போகணும். அதற்கான வழிபாட்டிற்கான ஒரு சிறந்த வழிபாடு இன்று நடக்கக்கூடிய
கால பைரவர் வழிபாடு. இந்த வழிபாட்டில் கலந்து கொள்ளுங்கள். தைரியம் பிறக்கும், தன்னம்பிக்கை பிறக்கும், வெற்றி வாகை சூடக்கூடிய காலமும் நேரமும் மாறிடும். காலம் நேரம் மாற்றக்கூடிய பவர் யாருக்கு இருக்குது? கால பைரவருக்கு உண்டு. காலத்தை வெல்லலாம். அதனால தான் காலத்தோடு செய்யக்கூடிய பூஜைகள்னு சிலது இருக்குது. பிரதோஷ கால வழிபாடு அப்படிம்பாங்க. பிரதோஷ கால வழிபாடுன்னு என்ன? அந்தி சந்தி வேளையில் சாயங்காலம் ஒரு 4:30 மணிலேருந்து 6:30 மணிக்குள்ளே நடக்கக்கூடிய ஒரு பூஜை. அதே போல் தான் இந்த கால பைரவருக்கு நடக்கக்கூடிய பூஜையும். அந்த கால பைரவருக்கு நடக்கக்கூடிய பூஜையில் நாம் காலத்தோடு கலந்து கொண்டால் காலத்தை நாமும் வெல்லலாம். இன்றைய தினம் கால பைரவர் வழிபாடு. இனி இன்றைய தினப்பலனுக்கு செல்வோம். மேஷராசிக்காரர்களுக்கு 9ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய், இது ஒரு யோகம். 5 கூடைய கிரகம் 9ஆம் இடம் சென்றால் அது மிகப்பெரிய வலிமை. 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை. 5ஆம் இடத்திற்கு குரு பார்வை. 5 குடையவனை குரு பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் 5 கூடைய கிரகம். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சூரியன் செவ்வாய்க்கு குரு பார்வை கிடைக்கும்போது சிவராஜ்ய யோகம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு யோகம் ஏற்படும். இதை நம்ம நேற்று வீடியோவில் கூட சொல்லியிருந்தோம். தொடர்ச்சியாக இந்த கிரகங்கள் நல்ல விதமாக அமைந்ததால் மிகப்பெரிய யோகங்களும் லாபங்களும் ஏற்படும். பெரிய அளவில் நன்மைகள் நடக்கும். உங்களுக்கு புதிய புதிய கௌரவ பதவிகள்லாம் கொடுப்பாங்க. உங்களுடைய அலுவலகத்தில் இல்லை நீங்கள் இருக்கக்கூடிய வட்டாரங்களில் நீங்கள் இருக்கக்கூடிய இடத்தில் உங்களுக்கு சில கௌரவ பதவிகள் பட்டங்கள் எல்லாம் கிடைக்கும். அதனால் ஒரு சிறப்பான நாள், நல்ல நாள். ரிஷபராசிக்காரர்களுக்கு நன்மைகள் அதிக அளவில் நடக்கக்கூடிய ஒரு நாள். உங்களுக்கு இப்போது ப்ரமோஷன்ஸ் எதிர்பார்த்துட்ருக்கிறவங்களுக்கு ப்ரமோஷன்ஸ் கிடைக்க போகிற நேரம் இது. கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு போட்டியாளர்களாக இருந்த ஒரு சில 2-3 பேர் உங்களுக்கு விட்டு கொடுக்கவும் செய்வாங்க. இல்லை சில பேர் அந்த ப்ரமோஷன் வேண்டான்னு சொல்கிறதுக்கும் வாய்ப்பு உண்டு. அதனால் உங்களுக்கு இப்போ நேரம் நல்லாயிருக்கு. நீங்கள் எதிர்பார்த்த ப்ரமோஷன் இப்போ கிடைக்க போகுது. சிறப்பான நாள் இது. மிதுன ராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் உங்களுடைய வாகனங்களில் பழுதுகள் ஏற்படலாம். பழுது பார்க்கக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். சிலருக்கு கொஞ்சம் உங்களுடைய பழைய வாகனமாக இருந்தால் மாற்ற விடலாமா என்ற எண்ணமும் சில பேருக்கு ஏற்படும். ஒரு 2-3 நாள் ஆகட்டும், அதுக்கப்புறம் மாற்றிக்கலாம். இன்றைக்கி அந்த மாதிரி எண்ணம் ஏற்பட்டால் 2-3 நாட்கள் ஆகட்டும். எமர்ஜென்சி ஏதாவது ஒர்க் இருக்குன்னா அதை செய்யுங்க. அதுவும் ஒரு முறைக்கு 2 முறை யோசித்து செய்ய வேண்டிய நாள். இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம். கடகராசிக்காரர்களுக்கு இன்றைக்கி கொஞ்சம் நாள் ஒரு மத்தியம பலனுக்குரிய நாள் தான். சில விஷயங்களில் தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் எந்த விஷயத்தையும் கொஞ்சம் தீர்க்கமாக யோசித்து முடிவெடுத்து செய்ய வேண்டிய தினம். இன்றைக்கி கால பைரவர் வழிபாடு. கொஞ்சம் இன்றைக்கி முடிந்தால் சிவ ஆலயங்கள் சென்று வருவது நலம். அங்கே நடக்கக்கூடிய கால பைரவருக்கு நடக்கக்கூடிய பூஜைகளில் சாயங்கால நேரத்தில் கலந்துக்கிட்டிங்கன்னா தைரியம் பிறக்கும். அதை பற்றி தான் இன்றைக்கி நம்ம முன்னாடி பேசியிருந்தோம். கொஞ்சம் இன்றைக்கி உங்களுக்கு மனம் குழம்புவதற்கு வாய்ப்புகள் உண்டு. தைரியம் காப்பதற்கு கால பைரவரை வழிபடுவது நலம். சிம்ம ராசிக்காரர்களுக்கு யோகமான தினம். ராசி அதிபதி சூரியன் 5ஆம் இடத்தில் வலுவாக அமர்ந்திருக்கார். குரு பார்வையில் சூரிய பகவான். சிவராஜ்ய யோகம், பிரமாதமான நாள். ஆனால் 2ஆம் இடத்தில் சந்திரன் கேது இணைவு. இந்த சந்திரன் கேது இணைவு போகும்போது தான் கொஞ்சம் வார்த்தையில் கவனமாக பேசணும். அதே மாதிரி பணம் கொடுக்கல் வாங்கலில் சில சிக்கல்கள் தடை தாமதங்கள் ஏற்படலாம். அதனால் பண விஷயத்தில் மட்டும் இன்றைக்கி கவனமாக இருப்பது நலம். கன்னி ராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் இன்றைக்கி தடை தாமதங்கள் ஏற்படலாம். எல்லா விஷயங்கள்லேயும் எந்த ஒரு முடிவு எடுத்தாலும் யோசித்து உங்களுடைய வெல்விஷர் நல்ல உங்களுக்கு உறுதுணையாக இருக்கக்கூடிய சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடியவர்கள்ட்ட ஒரு முறை ஆலோசித்து சில விஷயங்களில் முடிவெடுக்க வேண்டும். கொஞ்சம் இன்றைக்கி மனம் குழம்பும். அதனால தான் நம்ம இன்றைக்கி காலபைரவர் வழிபாடை பற்றி கூட சொல்லியிருக்கோம். இன்றைக்கி முடிஞ்சால் சிவ ஆலயம் சென்று அங்கே நடக்கக்கூடிய காலபைரவருக்கான வழிபாடு மாலை நேரத்தில் நடக்கும். அதில் கலந்து கொள்வது நலம். இன்றைக்கி கொஞ்சம் மத்தியம பலன் தான். அதனால் எந்த ஒரு விஷயத்தையும் யோசித்து நிதானித்து செயலில் இறங்க வேண்டிய தினம் இன்று. துலா ராசிக்காரர்களுக்கு மிகச்சிறப்பான யோகமான நல்ல நாள். ராசிக்கு 12ஆம் இடத்தில் சந்திரன் கேது இணைவு. ஆன்மீக சிந்தனை, தெய்வீக வழிபாடு
இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாட்டங்கள் அதிகரிக்கும். உழவார பணிகள், இந்த மாதிரி கோயில் திருப்பணிகள், இந்த மாதிரி இதில் சில பேர் தங்களுடைய எண்ணத்தையும் செயலையும் காட்டுவாங்க, ஈடுபாடோடு இருப்பாங்க. அவர்களுக்கெல்லாம் இப்போது யோகமான தினம். சில வெளியூர் பிரயாணங்கள், அதுவும் பக்தி மார்க்கமாக திருக்கோயில்கள், அந்த மாதிரியான 108 திவ்ய தேசம், இந்த மாதிரி சிவாலயங்கள் வழிபாடு, சித்தர்கள் வழிபாடு, ஆன்மீக வழிபாடு, இந்த மாதிரியான விஷயங்களில் ஈடுபடுறவங்களுக்கெல்லாம் அதில் ஒரு நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் லெவலில் அவங்க டச் பண்ணுவாங்க. ரொம்ப நல்லா இருக்குது. சித்தர்கள், மகான்கள், யோகிகளின் ஆசீர்வாதம் நிறைந்த நல்ல நாள் இது. விருச்சிக ராசிக்காரர்களுக்கு 11ஆம் இடத்தில் சந்திரன் அமர்ந்திருப்பது அப்படிங்கிறது ஒரு யோகம். ராசிக்குள் புதன் சுக்கிரன் இருப்பது ஒரு யோகம். 2ஆம் இடத்தில் சூரியன் செவ்வாய் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவது மிகப்பெரிய யோகம். அதனால் பல விதத்தில் யோகம் நிறைந்த நாள் விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. தொடர்ந்து இப்போ ஒரு 10-15 நாளாகவே ஒரு பிரமாதமான யோக பலன்களோடு தான் இருக்காங்க விருச்சிக ராசிக்காரர்கள். இன்றைய தினமும் அது போன்ற ஒரு நல்ல நாள் தான். நீங்கள் இருக்கக்கூடிய இடம் வளமாக இருக்கும். நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் ஜெயமாக இருக்கும். பிரமாதமான நாள் இன்று. தனுசு ராசிக்காரர்களுக்கு யோகம் நிறைந்த நாள், பல விதத்தில் யோகம் நிறைந்த நாள். அஷ்டமாதிபதி கேதுவோடு அஸ்தங்கமானதால் அது ஒரு யோகம். ராசிக்குள் சூரியன் செவ்வாய் அமர்ந்து குருவால் பார்க்கப்படுவதால் இருமடங்கு லாபம், யோகம். எல்லா விதத்திலும் நன்மைகள் ஏற்படும். உங்கள் தந்தைக்கு உங்களால் ஆதாயம், தந்தையால் உங்களுக்கு ஆதாயம். உங்கள் தந்தை மகன், தந்தை மகள் உறவுகளில் ஒரு அன்பும் பாசமும் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாள். தந்தையின் ஆரோக்கியம் சீராக இருக்கும். ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் காணக்கூடிய நாள். உங்கள் தந்தைக்கு உங்களால் ஆறுதலும் ஆனந்தமும் பெறக்கூடிய ஒரு நேரம். ஒரு சூப்பரான நாள் இன்று. மகர ராசிக்காரர்களுக்கு 7ஆம் வீடு அப்படின்னு சொல்லக்கூடிய கடகம், அதற்கு அதிபதி சந்திரன். அவர் இப்போ 9ஆம் இடத்தில் கேதுவோடு இணைந்து காணப்படுகிறார். இந்த 9ஆம் இடம் என்பது பக்தி மார்க்கம், ஞான மார்க்கத்தை சொல்லக்கூடிய ஒரு இடம். அதில் கேது அமர்ந்து அது கூட சந்திரனும் அமரும்போது நம்மளுடைய வேண்டுதல்கள், பிரார்த்தனைகள்லாம் பலிக்கும். நீண்ட நாட்களாக நம்ம நிறைவேற்றப்படாத வேண்டுதல்கள்லாம் இப்போ நிறைவேறும். கடவுள் அனுகிரகம் கிடைக்கக்கூடிய நாள். அதனால் இன்றைக்கி ஏதாவது கோயில் குளங்கள் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா போய்ட்டு வாங்க. இல்லைனா இன்றைக்கி ஏதாவது ஒரு முடிவெடுத்து ஒரு கோயில் போய் வேண்டுதல் வைத்தீர்கள் என்றால் அதுவும் இன்றைக்கி ஜெயமாக நடக்கும். அது போன்ற ஒரு நாள். அதனால் கொஞ்சம் முயற்சி பண்ணி கோயிலுக்கு போவதற்கு முயற்சி பண்ணுங்கள். உங்களுடைய மற்ற முயற்சிகள் எல்லாமே வெற்றியடையும். கோயில் என்பதும் பைரவரை இன்று மாலை நேரத்தில் வணங்குவதே சிறப்பு. மற்ற ஆலயங்கள் எல்லாருமே போகலாம், போவதற்கு தடையில்லை. பைரவரை வணங்கும் போது மேலும் நலமாக இருக்கும். இந்த நாள் நல்ல நாள். கும்பராசிக்காரர்களுக்கு இன்னைக்கு சந்திராஷ்டம தினம். அதுவும் 8ஆம் இடத்தில் போய் கேதுவோடு இணையும் சந்திரன். தேவையே இல்லாத குழப்பங்கள்லாம் ஏற்படும். மனம் குழப்பம் அடையும். அதனால் இன்றைக்கி தேய்பிறை அஷ்டமி, காலபைரவரை வழிபடுவது சில மனக்குழப்பத்திற்கு தீர்வு கிடைக்கக்கூடிய நாளாக அமையும். இன்று தேய்பிறை அஷ்டமி. உங்களுக்கும் 8ஆம் இடத்தில் சந்திரன். கவனம் தேவை. மீன ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு 7ஆம் இடத்தில் சந்திரன் கேது இணைவு, ராசிக்குள் ராகு. இந்த 7ஆம் இடத்தில் சந்திரன் கேது இணையும் போது தவறான முடிவுகளை சில பேர் எடுத்துருவாங்க. அது வாழ்நாள் முழுக்கும் ஒரு சில பிரச்சனைகளை உண்டு பண்ணிடும். தீர்வு காண முடியாத பல விஷயங்களுக்கு என்ன காரணம்னு யோசித்து பார்த்தா அவங்க அந்த மாதிரியான சந்திரன் கேது இணைந்து 7ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய நாளில் தான் ஏதாவது சைன் பண்ணியிருப்பாங்க. அதில் ஏதாவது டாக்குமெண்ட்டில் இந்த மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையில் போய் மாட்டிடுவாங்க. அதனால் இன்னும் ஒரு நாள், இன்றைக்கி ஒரு நாள் விட்டுருங்க, நாளைக்கு ஒரு நாள் விட்டுருங்க. அதற்கு பிறகு ஏதாவது முடிவு எடுத்துக்கலாம். அதனால் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய தினம். மாலை நேரத்தில் காலபைரவர் வழிபாடு செய்வது நலம். இன்றைக்கி கொஞ்சம் கவனமாக இருக்கணும், இன்றைக்கும் நாளைக்கும்.